கைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எப்பயும் போல் வந்து ஒயிட் ரைஸ் தான் உடச்சி வச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் ஒரு பானையில் பெரிய பானையில் உடச்சி வச்சுட்டாங்க. என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி புளிச்சாரே வச்சிருமா, ஏன்னா வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தம்பிக்கு வேறு 1 வீக்காக ஒரு உடம்பு சரியில்லையா, சரியாக சாப்பிடல. சரி இதுனா ஓரளவு அவன் வாய்க்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றானான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு புளிச்சாறு வைக்க சொல்லிட்டு காலையிலேயே புளிச்சாறு எப்பயும் போல் வச்சுட்டாங்க. சைடிஷ் எல்லாம் வைக்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு மீன் பொரிக்கிறாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கி 4 முட்டையை வாங்கி முட்டை கிரேவி பண்ணிக்கு வச்சிருமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிக்கு முட்டையை எடுத்து முட்டை கிரேவி பண்ணிக்கு வச்சுட்டாங்க. இதுதான் சாப்பாடு, ஒயிட் ரைஸு, புளிச்சாறு, முட்டை கிரேவி. இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு புளிச்சாறு பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என் பையன் வந்து இந்த அவிச்ச முட்டையை இப்படி கொடுத்து விட்டதுனால சரியாக சாப்பிடல. நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.